ஹாய். ஒரு விஷயம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா, அந்த மன்னிப்பு அங்கே ஏற்கப்படலை, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல, உடனே அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, அது ஒரு பர்ஃபெக்டான சாரி கிடையாது. இல்லை ஒரு 1000 தடவை நான் சாரி நான் கேட்கட்டுமா, நான் எழுதி வேணா தரட்டுமா, அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு சாரி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் விஷயத்தில் தப்பாகி நீங்கள் சாரி கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்க கண் முன்னாடி சேஞ்சஸ் காட்டுறது கரெக்டாக. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்களோ அது ஒரு தப்பான விஷயமா போயிடுச்சு, அதுக்கு தான் நீங்கள் சாரி கேட்குறீங்க. அந்த தப்பான விஷயத்த இனிமேல் நான் பண்ணாமல் சரியாக இருப்பேன் அப்படின்னு அந்த பிஹேவியரில் நீங்கள் சேஞ்ச் காட்டுறீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் கேட்குற ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாரி. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை என்னை மன்னிச்சிருன்னு பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுகிறதோ பர்ஃபெக்டான சாரி கிடையாது. அதே மாதிரி ஒரு சாரியை எத்தனை தடவை மேலே சொன்னால் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா, பண்ண தப்போட அளவை பொறுத்தது. இது மன்னிக்கத்தக்கது அப்படின்னா தான் அது சாரி. இப்போ வேற யாராவது ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணியிருந்தா நீங்கள் அந்த நிமிஷத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு 1 செகண்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு நான் டாம் டூம்னு குதிச்சிருவேன், ஐயோ அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஒரு விஷயமும். ஸோ திருப்பி திருப்பி ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காகலாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை.